ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் வடியம் போட்டுக்கலாம். வடியம் பொரியும் போதே ஒரு 4 பல்லு பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரியும் போதே கூடவே ஒரு கைப்பிடி வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் வதங்கும் போதே கூட 4 கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் வதங்கணுமே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு நம்ம கொஞ்சம் கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. வதங்கினதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் ஒரு முருங்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலரி விடலாம். கூடவே வேக வச்சுருக்கிற மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கலாங்க. கூட கொஞ்சம் வேக வச்ச மொச்சக்கொட்டையும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேங்க. ஆல்ரெடி 1 ஸ்பூனு நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். கூடவே இன்னொரு ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சுங்க. காயெல்லாம் எண்ணெயிலே வதக்கியாச்சு, கலந்து விட்டாச்சு. நடுவில் ஒரு 2 முறை கலந்து விட்டோம். கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு காரத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கொதி விடலாங்க. இந்த அப்படியே நல்லா மூடி வைக்கலாம். ஒரு 2 கொதி வந்த பிறகு பார்க்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாச்சு. நல்லா எப்படி திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு. இந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் பத்தையை, நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பத்தையை அரைச்சி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கலரு கல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாங்க. அப்போது தேன் மாதிரி இருக்குங்க இந்த குழம்பு. சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான கத்திரிக்காய் முருங்காய் மொச்சக்கொட்டை குழம்பு தயாராகிடுச்சுங்க. அப்படியே தேன் மாதிரி இருக்கும் இது. நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வச்சாங்க. நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. எப்படி திக்காக நல்லா அருமையாக இருக்குதுங்க. இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் இதில் சேர்த்துடலாம். அப்போது இந்த புளிப்பு காரம்லாம் நல்லா நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதனால் இறக்கும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான். ஒரு அருமையான கத்திரிக்காய் முருங்காய் மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவி சூடான சாதத்தில் போட்டு பரிமாறினா ஒரு அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.